சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடி கிளாம்பாக்கத்தை திறந்து மக்களை சித்திரவதை செய்த திமுக. பரந்தூர் விவசாய நிலத்தை அபகரிக்கும் திராவிட மாடல் அரசு. சென்னை வெள்ளத்தில் மக்களை கதறவிட்ட ஸ்டாலின் அரசு. வாய்மூடி மௌனம் காத்த அதிமுக, பாஜக. மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. இந்த 200 கோடி அவாலா பணம் நிறைய பேர் கேட்டாங்க, அவாலானா என்னன்னு தெரியலையே, அவாலானா என்னன்னு. அவாலாங்கிற பணம் என்னென்னா, வெளிநாடுகளில் வந்து இவங்க சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாலின், உதயநிதி, இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் கம்பெனியெல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டில் சம்பாதிக்கும் பணம் இந்தியாவுக்குள் வர வேண்டுமானால் ரிசர்வ் பேங்க் மூலமாக தான் வரணும். ரிசர்வ் பேங்க்கோட அனுமதியோடு தான் வரணும். அப்படி வந்தால் இவர்கள் கொள்ளையடித்து அங்கே வெளிநாடுகளில் பதுக்கிய பணம், சம்பாதிக்கிற பணம் வெளியில் வந்துடும். அதுக்காக இந்த திமுக குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவாலா ஏஜென்ட்டுன்னு சில பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அங்கே உள்ள பணத்தை கொடுத்துட்டா அவங்க இங்கே இந்திய பணமாக அவங்க வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு சேர்த்துருப்பாங்க. அவர்களுக்கு ஏஜென்ட் இந்தியாவிலையும் சில பேர் இருப்பாங்க, வெளிநாடுகள்லேயும் இருப்பாங்க. வெளிநாடு மிகப்பெரிய பண முதலைகளுக்கு டாலரில் அங்கே கொடுத்துருவாங்க. அவங்ககிட்டருந்து பணத்தை வாங்கி அதை இந்தியாவில் வந்து நம்ம கரன்சியில் நம்முடைய ரூபாய் இதில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் அவாலா. இப்போ நேற்று இது சம்பந்தமாக வீடியோ போடும்போது 200 கோடி பிடிப்பட்டதுன்னு உடனே நம்ம யாரை சந்தேகப்பட்டோம்னா, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், சூழ்நிலையை வச்சு சீமானை சந்தேகப்பட்டோம். இப்போ செய்தி வந்திருக்கிறது, சீமானுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஏன்னா சீமான் தான் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வருதுன்னு இப்போ விசாரித்தாங்கன்னு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம அதை பண்ணணும். இப்போ தீர உள்ளே போய் பார்க்கும்போது இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடந்த சண்டையில் வந்து தான் இது பிடிபட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க திமுகவின் பணம், அவாலா பணம் அப்படிங்கிற செய்தி இப்போ வந்துருக்கு. எப்படி அவாலா பணம் அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஏஜென்ட் இருக்கார், அவாலா ஏஜென்ட் வினோத் அப்படின்னு சொல்லி. இவர் சவுதி அரேபியாவில் இருக்கார். ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர், சபரீசனுக்கு மிக மிக நெருக்கமானவர். ஸ்டாலின் இப்போ இதுக்கெல்லாம் போகும்போது, சவுதி அரேபியெல்லாம் போகும்போது இவர் தான் போய் வினோத் தான் இருந்து ஸ்டாலின் குடும்பத்தோட கூட இருந்து அந்த பண டீலிங்கெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு கவனித்து கொண்டிருந்தார். இதை பிஜேபியினரா வந்து கரெக்டாக கவனிச்சிட்டாங்க. பாஜக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரா வந்து வெளிநாடுகளின் இது தான் பார்ப்பாங்க. இது துபாய்க்கு போய் இந்தியாவிலேருந்து போனதுனால ரா வந்து இந்த வினோத்தை க்ளீனாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வினோத் மூலமாக இந்த பணங்கள் எங்கே போகுது, திமுகவின் பணங்கள் அப்படிங்கிற பயங்கரமான விசாரணையில் அவங்க இறங்கும்போது இந்த எலெக்ஷன் டைமில் 200 கோடி ரூபாய் வினோத் மூலமாக கைமாறியிருக்கு. இந்த பணம் தமிழ்நாட்டில் 20 இடங்களில் ஒவ்வொரு இடத்துக்கும் 10 கோடி 10 கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அப்போ திமுக நிற்கிறது 21 தொகுதி. அப்போ ஒவ்வொரு எம்பிக்கும் 10 கோடி 10 கோடி வெளிநாட்டிலேருந்து அவாலா மூலமாக பணமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வினோத்தை தூக்கிட்டாங்க. வினோத்து போய் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டார். அதனால் வினோத்துகிட்ட இப்போ வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம், அதை வச்சு இம்மிடியட்டாக திமுக குடும்பத்தின் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம். வினோத் அவங்க கையில் போயிட்டாங்க. ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்கலை பிஜேபி. ஏன்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி திமுகவுக்கு எத்தனை எம்பி வரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அரசாங்கம் அமைக்கும்போது அவங்களுடைய தயவு நமக்கு தேவையோ அப்படிங்கிற பயத்தில் எடுக்காமல் இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்லைனா பிடிச்சி தூக்கி 20 இடத்துல எங்கெங்கே கொடுத்தா 10 கோடி கொடுத்தா அந்த 20 இடம் யார் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு தூக்கிடலாமல் அப்படியே நிறுத்தி வச்சு 20 பேரை பிடிச்சாங்க. இதில் மாநில உளவு பிரிவுக்கும் மத்திய உளவு பிரிவுக்கும் தகராறு பண்ணுறாங்க. மத்திய உளவு பிரிவு கண்டுபிடிச்சி வினோத்திட்ட 200 கோடி எங்கே போச்சுங்கிறத கண்டுபிடிச்ச உடனே மாநில உளவு பிரிவு பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு நயினார் நாகேந்திரனுக்கு வந்த 4 கோடியை போய் பிடிச்சிருக்காங்க. இந்த 4 கோடிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை. அதாவது கனிமொழி நிற்கிற தொகுதி, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் 2 பிரிவு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 ஜாதி அமைப்புகளும்
கனிமொழிக்கு இப்போ ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டாங்க. அப்போ இன்னும் ஒரு ஜாதி, அதே ஜாதியில் இன்னும் ஒரு பிரிவு நயினார் நாகேந்திரன் பேரம் பேசுகிறாரு, நீங்கள் இந்த பிரிவை எனக்கு கொடுங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு. அந்த பிரிவுக்கு அவங்க ஒரு பெரிய பணத்தை 4 கோடி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜாதி பிரிவு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே வாங்க மாட்டோம், திருநெல்வேலியிலேயே எங்களுக்கு கொடுத்துருங்கங்கிறாங்க. அப்போ பணம்ங்கிறது போகுது. இதை தமிழ்நாடு உளவு பிரிவை கண்டுபிடிச்சி, ஏன்னா அந்த ஜாதி பிரிவில் 2 அமைப்பில் ஒரு அமைப்பு காட்டி கொடுத்தோன்னே தமிழ்நாடு உளவு பிரிவு கண்டுபிடிச்சி ட்ரெயினில் போகும்போது அந்த 4 கோடியை பிடிச்சி, ஏன் 200 கோடியை பிடிச்சல நீ, இந்த அவன் 4 கோடியை பிடிச்சிட்டேன்னு பிஜேபிக்கு சவால் விடுற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. பட் என்ன, நயினார் நாகேந்திரன் தலையில் நின்னாலும் திருநெல்வேலியில் ஜெயிக்க முடியாது. கள நிலவரம் அதுதான். அது பிஜேபி என்னமோ அவங்க போன தடவையே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தே திருநெல்வேலியில் ஜெயிக்க முடியலை. பிஜேபி கள நிலவரம் அதுதான். இருந்தாலும் 20 கோடி வர்சஸ் 4 கோடி, 200 கோடி வர்சஸ் 4 கோடி, 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள். 2 உளவு பிரிவும் நாட்டை பற்றி கண்டுபிடிக்கணும், நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இது பண்ணணும். ஆனால் ரெண்டும் இவங்க எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு குரூப்பும், அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு இன்னொரு குரூப்பும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த தூத்துக்குடியில் கள நிலவரம் கனிமொழிக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல கேண்டிடேட்டை நிறுத்தியிருந்தால் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க தான் அமித்ஷாட்டை பேசி செட்டில் பண்ணி இது பண்ணி ஒரு மோசமான கேண்டிடேட்டை நிறுத்திட்டாங்க. எதுக்கு மோசமான கேண்டிடேட்டை நிறுத்திட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா, நான் யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக சொல்ல, பிஜேபி இவங்கெல்லாம் கோவிச்சுக்கக்கூடாது, நடைமுறையை சிந்திங்க. இப்போ நீங்கள் ஜி.கே. வாசன் வீடு இங்கே தான் இருக்குது சென்னையில். அவங்க வீட்டுக்கு பிஜேபிக்காரங்க யாராச்சும் போங்க, போய் ஐயா நீங்கள் தூத்துக்குடியை கேட்டீங்களான்னு கேளுங்க. அவர் கேட்டது வந்துக்கிட்டு ஈரோடு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை 3 தான் கேட்டார். தூத்துக்குடியை கேட்கவே இல்லை. தூத்துக்குடியை வற்புறுத்தி கொடுத்தாங்க. ஏன்னா கனிமொழியை ஜெயிக்க வைக்கணுங்கிறது அமித்ஷாவுடைய திட்டம், அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், அதுக்காக பறி கொடுத்தாங்க. இதே தூத்துக்குடியில் பிஜேபி ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போட்டிருந்தா, சக்தி வாய்ந்த ஒரு வேட்பாளரை போட்டிருந்தா, 2 பேர்த்துக்கும் போட்டி மிக கடுமையாக இருந்திருக்கும். கனிமொழி அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிருக்க முடியாது. அவர் மேலே அவ்வளவு அதிருப்தி தொகுதியில், அதுவும் இந்த வெள்ள விஷயத்தில் அவர் எதுவும் கண்டுக்கல, சோறு மட்டும் வந்து போட்டாருன்னு சொல்லி அந்த மக்கள் விவரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். அந்த 200 கோடி வருபவர் 200 கோடியுடைய ரகசியமும் இப்போ தான் வெளியில் வந்துருக்கு. சபரீசனுக்கு ரொம்ப வேண்டியவர் விநாயக வேலன், அவர் பேரெல்லாம் வினோத் இதில் கொடுத்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இதுதான் இன்றைய 200 கோடியின் ரகசியம். என்ன எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.